வணக்கம். தமிழ்நாட்டில் இருக்கிற அஷ்டநரசிம்மர் கோயிலில் முக்கியமானது செந்தலவாடி, நாமக்கல், சிங்கப்பெருமாள் கோயில், சிங்கிரிகுடி, பூவரசன் குப்பம், பரிக்கல், ஷோலிங்கர், அப்புறம் அந்திலி. இந்த 8 கோயிலில் 3 கோயிலில் ஒரே நேர்கோட்டில் அமைஞ்சிருக்கு. இந்த 3 கோயிலையும் நம்மளால் ஒரே நாளில் பார்க்க முடியும். அந்த கோயில் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிங்கிரிகுடி, பூவரசன் குப்பம் அண்டு பரிக்கல். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது சிங்கிரிகுடி கோயில். நாங்கள் முதல் நாளே பாண்டிச்சேரியில் ஸ்டே பண்ணிட்டோம். மறுநாள் காலையில் ஒரு 7 மணிக்கு பாண்டிச்சேரியில் எழுந்திரிச்சு ஒரு ½ டிரைவ், 27 30 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கும். ஒரு ½ டிரைவ் நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா முதல்ல சிங்கிரிகுடி கோயிலை பார்த்துடலாம். இங்கே நரசிம்மர் பிரகலாதருக்கு தரிசனம் கொடுக்குறாரு. 16 கரங்களோடு இந்த கோயிலில் அமைஞ்சிருக்காரு. இங்கே இருக்கிறது உக்ர நரசிம்மர். 16 கரங்களோடு இருக்கிறது. அப்படியே அந்த ஹிரண்யகசிபு வதம் பண்ணுற அந்த காட்சியோடு இங்கே நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் உள்ளேயே பால நரசிம்மர், அப்புறம் யோக நரசிம்மர், இவங்களும் கோயிலுக்குள்ளேயே கருவறைக்குள்ளேயே இருக்கிறாங்க. நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக ஒரு 7 பேர் வந்திருந்தோம். இதுதான் கோவில் கோபுரம். கோவில் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக நல்லா அமைதியாக இருக்குதுங்க. கண்டிப்பாக பார்க்க வேண்டிய கோயில். ஸோ நரசிம்மரோட தர்ஷன் முடிச்சுட்டு இங்கே வந்ததுக்கப்புறம் இங்கே ஒரு ராமர் சந்நிதி இருக்குது. ராமர் சந்நிதி தெரியுதா? அதுக்கப்புறம் வெளியே வந்தீங்கன்னா உங்களுக்கு தாயார் இருப்பாங்க. தாயாரை பார்த்துட்டு அங்கே அப்படியே வந்துகிட்ருக்கோம். ரொம்ப பெரிய கோயில் கிடையாது, சின்ன கோயில் தான். ஆனால் ரொம்ப நீட்டாக அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. நாங்கள் வந்தது ஒரு சனிக்கிழமை அன்னைக்கு. காலையிலே சீக்கிரம் வந்ததால என்னவோ அந்த அளவுக்கு கூட்டம் இல்லை, ஃப்ரீயாக தான் இருக்குது. உடனே பார்த்துட்டு வந்துட்டோம். இது கோவிலுக்கு பேக் சைடு. எதுவும் யூஸ் பண்ணல போல இருக்கு. இந்த இடம் அப்படியே ஓப்பனாக இருக்குது. நான் இது கோவில் இடம் தான் நினைக்கிறேன். எவ்வளோ பெரிய இடம் பாருங்க. கோவில் சுற்றி இந்த பக்கம் வரும்போது ஆண்டாள் நந்தவனம் அப்படின்னு ஒன்று வச்சுருக்காங்க. சின்ன கார்டன் நல்லாயிருக்கு. இந்த இடத்துல ஒவ்வொரு நட்சத்திரங்களோட பெயரை போட்டு பக்கத்துலேயே ஒரு மரம் வளர்த்துருக்காங்க. இந்த இடமே நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ கோயில் பார்த்துட்டு வந்தாச்சு. வெளியிலேயே ஒரு சின்ன தள்ளுவண்டி கடையில் சாப்பிட்டோம். 7 பேர் சாப்பிட்டோம். நார்மல் அந்த இட்லி பூரி இவ்வளோ தான் இருந்துச்சு. 7 பேர் சாப்பிட்டதுக்கு மொத்த பில்லே 300 ரூபா விட கம்மியாக தான் இருந்துச்சு. டேஸ்ட்டுமே நல்லா இருந்துச்சு இந்த இடத்துல. அந்த கோயிலிருந்து ஒரு 1 hour டிஸ்டன்ஸ், 1 hour ட்ராவல் பண்ணி வந்தோம்னா அடுத்த கோவில் பூவரசன் குப்பம். ஸோ இதுதான் அந்த கோவிலுக்கு போகிற வழி. இந்த கோயில்லையும் அவ்வளோவா கூட்டம் இருக்க மாதிரி தெரியல, காலியாக தான் இருக்குது. ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் திருக்கோயில், அருள்மிகு அமிர்தவல்லி நாயிகா சமேத லக்ஷ்மி நரசிம்மர் கோயிலுக்குள்ளே போகிறோம்.
இந்த கோயிலை வந்து தக்ஷிண அஹோபிலம்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து இவர் முனிவர்களுக்காக காட்சி கொடுக்கறதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. இங்கே வந்து அங்கே லக்ஷ்மி நரசிம்மர், நம்ம சிங்கிரிகுடியில் பார்த்தா மாதிரி உக்ர நரசிம்மர் கிடையாது, சாந்த ரூபத்தில் இங்கே இருக்கார் லக்ஷ்மி நரசிம்மர். இந்த கோயில் ஒரு 1200லேருந்து 1300 வருஷம் பழமையான கோயில். கோயிலோட வரலாறு பிரீஃபாக இங்கே எழுதியிருக்காங்க. கோவிலுக்குள்ளே வந்து ஷர்ட்டு பனின்னு போட்டு போகிறதுக்கு அலோடு கிடையாது, ஷர்ட்டை கலட்ட சொல்கிறாங்க. ஸோ ஷர்ட்டை கழட்டிட்டு தான் உள்ளே போகணும். நீங்கள் அதுக்கு ப்ரிப்பேர்டாக வந்துக்கோங்க. இப்போ நம்ம பார்க்குறது அடுத்த கோவில் பரிக்கல். அங்கேருந்து இன்னொரு 45 மினிட்ஸ் to 1 hour டிரைவ் வந்ததுனால இங்கே வந்து பரிக்கலுக்கு நாங்கள் 11 o'clock ரீச் ஆகிட்டோம். 7 மணிக்கு ஃபஸ்ட்டு கோவிலுக்கு கிளம்பணும். 7 மணிக்கு கிளம்பி ஒரு 8 மணிக்குள்ளே அங்கே முடிச்சிட்டோம் சிங்கிரிகுடி. சிங்கிரிகுடியிலேருந்து இந்த கோயில் ஒரு 10 o'clock இதை முடிச்சிட்டோம், பூவரசம் குப்பம். இப்போ மணி 11 ஆகுது, பரிக்கலுக்குள்ளே போயிட்டுருக்கோம். இந்த கோயில் மற்ற 2 கோயிலை விட இந்த கோயில் கொஞ்சம் பெருசாக இருக்குது. இது கொஞ்சம் ஃபேமஸான கோயில்னு நினைக்கிறேன். இந்த கோயில் விழுப்புரம், நம்ம சென்னை பைபாஸ் இருக்கு இல்லையா, சென்னை திருச்சி பைபாஸ் இருக்கு இல்லையா, அந்த மெயின் ரோட்லேருந்து ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் உள்ளே போனால் இந்த கோயிலுக்கு ரீச் ஆகிடலாம். ஸோ இதுக்கான ஆக்சஸ் வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம உள்ளே போயிடலாம். கோயிலுக்கு வெளியில் நிறைய கடைங்க, இங்கே தான் இந்த மாதிரி கடைங்கள்லாம் பார்க்குறோம். மற்ற 2 கோயில் வந்து ரொம்ப ஒரு இன்டீரியர் ஏரியா, அந்தளவுக்கு கூட்டம் இல்லை. இந்த இடத்துல நிறையா கடைங்க, கார் பார்க்கிங்குமே நல்ல ஃப்ரீயாக பெருசாக இருந்துச்சு. இதுதான் கோயிலோட ராஜகோபுரம். வாங்க உள்ளே போகலாம். இப்போ தான் கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க போல இருக்கு. பெயிண்ட் அடித்து எல்லாம் புதுசாக இருக்குது. இந்த கோவில்லையும் லக்ஷ்மி நரசிம்மர் சாந்த ரூபமாக தான் இங்கேயும் இருக்கார். தரிசனம் பார்த்துட்டோம். ஆக்சுவலாக நாங்களே எதிர்பார்க்கல, காலையில் 2 கோயில் பார்க்க முடியும், கொஞ்சம் லேட் ஆகிடும். ஏன்னா எப்படியும் கோவில் 12 மணிக்கு மூடிடுவாங்க. அதுக்கப்புறம் சாயந்தரம் வரையும் வெயிட் பண்ணி தான் மறுபடியும் பார்க்கணுன்னு நினச்சோம். பட்டு கோவிலில் கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருந்ததுனால ரோட்ஸுமே நல்லா இருந்துச்சு. ஸோ ரோட்ஸும் நல்லா இருந்ததுனால சீக்கிரம் வர முடிஞ்சது. ஸோ 3 கோயிலுமே பார்த்து முடிச்சிட்டோம். மணி இப்போது 11:30 ஆகுது. 7 o'clock ஆரம்பித்து 11:30க்குள்ளே 3 கோயிலுமே தரிசனம் பார்த்துட்டோம். நாங்கள் மொதல் நாளே பாண்டிச்சேரியில் வந்து ஸ்டே பண்ணதுனால காலையில் சீக்கிரம் எங்களால் முதல் கோயிலுக்கு சிங்கிரிகுடிக்கு போக முடிஞ்சுது. அதனால தான் எங்களால் சீக்கிரம் கவர் பண்ண முடிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். இல்லை இப்போ நீங்கள் சென்னையிலேருந்து வரதா இருந்தால் காலையில் ஒரு 5 மணிக்கு முன்னாடியே நீங்கள் கிளம்புனீங்கன்னா, இல்லை 5 மணிக்கு கிளம்புனீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். 3 கோயிலும் நீங்கள் காலையிலேயே பார்த்துடலாம்.
அஷ்ட நரசிம்மர் கோவிலில் இது வரைக்கும் நாங்கள் பார்த்தது சிந்தலவாடி பார்த்துருக்கோம், சிங்கபெருமாள் கோயில் பார்த்துருக்கோம், அப்புறம் ஷோலிங்கர் பார்த்துருக்கோம். இன்றைக்கி ஒரே நாளில் இந்த 3 கோயிலையும் கவர் பண்ணிட்டோம். சிங்கிரிகுடி, பூவரசன் குப்பம், பரிக்கல். இப்போ பெண்டிங்கில் இருக்கிறது நாமக்கல், நந்திலி. இந்த கோயில் பார்க்கணும். பார்த்துட்டா அஷ்ட நரசிம்மரையும் பார்த்த மாதிரி ஆகிடும். பார்ப்போம் இப்படி அமைதுன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்ஸ்.